யாவருக்கும் மற்றும் பிதாவாகிய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியத்தோடு கூட அன்பும் கூறி பெறுவதாக இந்த வாழ்த்தோடு கூட நம் பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். இதை நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடமானது ஆக்சுவலாக போன வாரம் நம்ம இங்கே எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. போன வாரம் எடுக்க வேண்டிய பாடம் அது சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னாக்கா போன வாரம் வேறு சொல்லும்போது வேறு அவங்க ரிலேஷன் எல்லாரும் வருவாங்க, பொதுவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறைந்தர் அன்பு பற்றி எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் இந்த வாரம் வந்திருந்தால் இந்த வாரம் அப்படி யாரும் இல்லை, எல்லாம் நம்ம தானேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி பாடம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஏன்னாக்கா நம்ம சர்ச்சில் சண்டே என்ன பாடம் கேட்ட ஞாபகம் இருக்கா? கிதியோன் யோனா பற்றி அதோட இது தலைப்பெண் யோனாவை தேவன் என்ன பண்ணார்? கன்க்ளூஷன் சிக்ஷித்தார். அதே தான் என்னோட தலைப்பு. நீங்கள் தேவன் எதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார்? அப்படியே சொல்லுங்க பாருங்க. கேட்கலீங்களா? தேவன் எதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார்? நம்மளை சீர்படுத்த, அப்புறம் நம்மை நேசிக்கிறதுனால நம்மளை சிக்ஷிக்கிறார். அப்புறம் சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக. ஓகே, சரி, சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆதாரமாக 2 வசனம் வாசிச்சிருக்கோம். சங்கீதம் 89 34 35. என் உடன்படிக்கையை மீறாமல் என் உதடுகள் விரும்பினதை மாறாமலும் சங்கீதம் 89 30 4. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிளற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையால் விட்டதாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விரும்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். ஆகையால் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மளை சிக்ஷித்தாலோ தண்டித்தாலோ என்ன சொல்றாருனாக்கா, அவர்கள் மீறுதலை நிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். உண்மைனா சத்தியம். அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த சத்தியத்தில் பிசகாமல் இருப்பார். ஆனால் தண்டிப்பார், சிக்ஷிப்பார். ஆனாலும் கிருபை விட்டு விலக மாட்டார். அதனால தேவனுடைய சிக்ஷைன்றது ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் கிருபை ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படியே இருக்கிறதுனால சிறிதளவே நம்ம சிக்ஷிக்கிறார். அது கூட நம்மளுடைய நன்மைகளுக்காகத்தான். நம்ம சொன்ன மாதிரி நன்மைக்காக. சரி, முதலாவது சிக்ஷைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்ஷை அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு என்ன யோசனை வந்தோம்னாக்கா, மனிதர்கள் சட்டங்களுக்கு அல்லது நம்முடைய நடத்தைகள் சம்பந்தமான தராதரங்களுக்கு மக்களை கீழ்ப்படிய செய்வது, அப்படி கீழ்ப்படிய தவறும் போது தண்டிக்கிறது. இதுதான் சிக்ஷைன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ஷனரியில் பார்க்குறோம். இதே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குதுனாக்கா இல்லை, இப்படி இல்லை. நம்ம ஒருவர் நம்ம அபிப்பிராயத்தில் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு மக்கள் சிக்ஷையோடு சம்பந்தப்பட்ட தண்டனைன்னா உடனே நம்ம ஞாபகத்தோடு அதுதான் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை கேஸ் கொடுத்து கூட்டு போயிட்டு தண்டிப்பாங்க, இல்லை நான் குடும்பத்தில் யாரும் தண்டிப்பாங்க அப்படின்னா ஒரு தண்டனை. அப்படிதான் நம்ம சிக்ஷைன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய வார்த்தைகள் பார்க்கும்பொழுது அது நமக்கு வேறு விதமாக சொல்லுது. நீதிமொழிகள் 3:11, Proverbs 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்போ உலகத்துல சிக்ஷை தண்டனைன்னு சொன்னா ஒரு பயம். நமக்கு சிக்ஷை தண்டனைன்னு சொன்னா தேவன் நம்மள அன்பு கூறுறார். அப்ப அன்பு கூறுறதுனால கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா எங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இந்த வார்த்தைகள் பொதுவான சிக்ஷையை குறிக்கிறது இல்லை. உலக பிரகாரமான சிக்ஷையோ தண்டனை பற்றி நம்ம இங்கே பார்க்கல. நாம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருடைய சிக்ஷை. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாது. அதாவது தேவனுடைய உயர்ந்த நியமங்களின் அடிப்படையில் வழங்கப்படுகிற சிக்ஷை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இத்தகைய சிக்ஷை மட்டுமே நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பயன் தருவதாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மற்றும் நம்ம விரும்பக்கூடியதாகவும் அது இருக்கிறது. மாறாக மனுஷருடைய யோசனையின் அடிப்படையில் வழங்கப்படுகிற சிக்ஷையும் தேவனுடைய உயர்ந்த நியமங்களுக்குள்ளாக அவர் கொடுக்கிற சிக்ஷையும் முற்றிலுமாக வேறுபட்டது. பெரும்பாலும் வேறுபட்டதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு யாருன்னா ஒரு புகழ்ச்சியான 2 வார்த்தை பேசினா கேட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். நம்ம யாருன்னா சந்தோஷமாக புகழ்ச்சியாக பேசிட்டா சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் நம்ம வெளிப்படுத்தலைன்னா கூட உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும். வெளியே இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் அதே மனிதர் அதே சமயம் யாராவது நம்ம ஏதாவது ஆப்போசிட்டா மறுபக்கமாக கடிந்து கொண்டு சொல்லிட்டா, அதிலும் நம்மை சரிப்படுத்த அல்லது நமது நன்மைக்கென்று சில திருத்தங்களை நாம் சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு கஷ்டப்படும். புகழ்ந்து பேசும்போது சந்தோஷமாக ஏற்றுக்குவோம், கடிந்து கொள்ளும்போது கொஞ்சம் வருத்தப்படும். சரி, அந்த நேரத்தில் அந்த வருத்தம் வெளிப்படுத்த மாட்டோம். சரி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் வந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? இவர் யார் இது சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு குமுறலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் நம்மளை சிக்ஷிக்கிறார், கண்டிக்கிறார்னு சொன்னால் நம்முடைய நன்மைக்காக அவர் எப்படியெல்லாம் சிக்ஷிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது அப்போ சிக்ஷைன்றது என்னன்னாக்கா ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு சொல். ஏதாவது தவறு நடந்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது வழக்கம். தவறு செய்தவன் தன்னை திருத்தி நல்வழியில் நடப்பதற்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஒரு தருணம் தான் சிக்ஷை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம தேவன் கொடுக்கிற சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக தூண்டப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ தெய்வீக சிக்ஷை என்பது தேவனுடைய அவருடைய படைப்புகள் மீது தேவன் வைத்துள்ள அன்பின் ஒரு வெளிக்காட்டுதல் தான். அவர் தண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார்னா அதுவும் ஒரு வகையான அன்பு தான். அன்பின் வெளிக்காட்டுதலை நம்ம சிக்ஷையின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்குறான்னு சொல்லி அதனால தான் சாலமன் சொன்னார், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். இது பைபிள் 3:12 பார்க்குறோம். அதனால அப்போ தேவன் எதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார் என்று முக்கியமான ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அப்புறம் இந்த சிக்ஷையானது எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்காது. அவங்கவுங்க ஒருத்தருக்கு வேறு வேறு விதமாக இருக்கும். அவங்கவுங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆவிக்கிற வளர்ச்சியில் நான் எந்த அளவுக்கு நான் மேலே போகிறனோ அந்த அளவுக்கு சிக்ஷையும் மாறுபடும். ஆரம்பத்தில் வரவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது, நடந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால அது வேறுபடும். எக்ஸாம்பிள் நம்ம பசங்க கூட பசங்கக்கிட்ட ஒரு சின்ன வயசில் நம்மளை அவங்க சிக்ஷிக்கிறது ஒரு விதமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வரும்போது சிக்ஷிக்கிறது வேறு விதமாக இருக்கும். இப்போ சின்ன வயசுலனாக்கா அவங்க அடிக்கக்கூடிய வயசில் இருக்கும்போது அடிச்சு திருத்தலாம். ஒரு வாலிப வயசு ஆகிட்டாங்கனாக்கா அப்போ என்ன பண்ணுவாங்க, தோளுக்கு மேல் வளர்ந்துட்டா உடனே அடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், பேச்சில் சொல்லி திருத்தி. ஒரு காலகட்டம் வரும்போது அப்பயும் திருத்தம்னா பேச்சை நிறுத்திடுவோம். அதுவும் ஒரு வகையான சிச்சுவேஷன். அது அவங்க மேலே நம்ம கடிந்து கொள்ளும். அதுவும் ஒரு வகையான அன்பு. அந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சிக்ஷை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் எதற்காக சிக்ஷிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவதாக நாம் அவருடைய புத்திரராய் இருப்பதால் சிக்ஷிக்கப்படுகிறோம். எபிரேயர் 12:7, Hebrews 12:7-8, எபிரேயர் 12:7. இங்க இருக்கிறவங்க படிங்க. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் தேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அப்ப முதலாவது அவர் எதுக்காக சிக்ஷிக்கிறாரு? நம்மளை புத்திரராய் ஏற்றுக்கொண்டதுனால தகப்பன் சிக்ஷையாத புத்திரன். ஒரு தகப்பனா இருந்தா அவங்க என்ன பண்ணுவோம், பிள்ளைய சிக்ஷிக்காம இருக்க மாட்டோம், சிக்ஷிட்டே தான் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் கிடைக்கிற சிக்ஷை உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க,
தேவனுக்கு புத்திரராக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அப்போ முதலாவது நம்மளுக்கு எதுக்காக சிரிச்சுக்கிறான்னா, நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அங்கீகரித்து கொண்டிருக்கிறாரு. அங்கீகரிச்சதுனால தான் சிரிச்சுக்கிறார். இப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளை சிரிச்சுப்போம். 4 பேர் தெருவில் தப்பு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 4 பேரும் போய் கேட்க மாட்டோம். நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு தண்டிப்போம், திட்டுவோம், என்ன ஒன்று பண்ணலாம், சிரிச்சுக்கலாம். நான் இன்னொருத்தர் நம்ம சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ என்ன கேள்வி வரும் கேட்டோம்னா, நீ யார் அப்படின்றது. அப்போ முதலாவது என்ன ஆகும்னா, தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆகணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆன பிறகு தேவன் நமக்கு சில வழிகளில் நம்மளை சிரிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேலை குறித்து கூட அதான் சொல்லார், இஸ்ரேலை எல்லா ஜனங்களிலும் எல்லா ஜாதிகளும் உங்களை மாத்திரம் எனக்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்னாக்கா தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார். அவங்ககிட்ட அதை தான் சொன்னார். உபாகம் 8:5, டியூட்ரானமி 8:5, உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில். முதலாவது நீ என்ன அறிஞ்சிக்கணும், ஒருவன் சிக்ஷை ஏதோ இருக்குது, ஒரு தண்டனை ஏதோ ஆடுன்னு சொன்னா நம்ம என்ன முதல்ல யோசிக்கணும்னா, ஒருவன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று உன் இருதயத்துல அறிந்து கொள். அதை அறிஞ்சு கொண்டோம்னாக்கா அந்த சிக்ஷையை நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, தமக்கென்று தாமே தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனத்தை வனாந்திர வழியை வழிநடத்தி வந்தபோது மோசேக்கு எதிராக, அதாவது கர்த்தருக்கு எதிராகவே அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தரை விட்டு பல தடவை விலகி போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் அவர்களை சிக்ஷித்தது நமக்கு நல்லாவே தெரியும். 2 தடவை அவர்களை அழிக்க முற்பட்டும் போது கூட அப்புறமா மனம் மாறினார் என்று கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து. அப்போ இது எல்லாமே ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் தம்முடைய பிள்ளைகளாக அவர்களை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தர் தம் மக்களை நேசித்ததுனால சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தாவீது கிட்ட சொல்லும்போது கூட 2 சாமுவேல் 7:16, 2 சாமுவேல் 7:14 சாமுவேலை பற்றி சொல்றாரு. சாலமோனை பற்றி, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரோடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். அப்ப தாவீது கிட்ட சாலமோனை பத்தி சொல்றாரு. அப்ப சாலமோனுக்கு நான் தகப்பனா இருப்பேன், ஆனா என்னுடைய சித்தத்தின்படி செய்யலைன்னா எப்படி தண்டிப்பேனாக்கா மனுஷனுடைய மிலாட்சினால மனுபுத்திர அடியினால தண்டிப்பேன், ஒரு தகப்பன் கூட தண்டிப்பேன் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இப்ப நாம என்ன ஆயிட்டோம், தேவனுடைய புத்திரர்கள் ஆயிட்டோம். எப்படி நாம தேவனுடைய புத்திரர் ஆனோம்? எபேசியர் 1:6, எபேசியன்ஸ் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன்குறித்து. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம சுவிகார புத்திரர் ஆகும்படி ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கிற வசனம் எபேசியர்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை முன்குறிச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம்பிளா பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அப்போ கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரர். அப்போ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால். அப்போ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இயேசுவை பற்றின விசுவாசம் நமக்கு நல்லா தெரியும். அவர் யாரு, அவர் எதுக்கு வந்தாரு, என்ன செய்தாரு, என்ன செய்ய போறாரு, அப்போ இதெல்லாம் நம்முடைய விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டதுனால என்ன ஆயிட்டோம்னா தேவனுடைய புத்திரரா ஆயிட்டோம். கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கும்படியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மூலமா அந்த சுதந்திரத்தை கொடுத்துக்கிறார். உடன் சுதந்திரம் இயேசு கிறிஸ்து உடன் சுதந்திராகவே கொடுத்திருக்கிறாரு. புத்திர சுகாத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. சுவிகார புத்திரரும்பாகி முன்குறித்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிறதுனால ஒரு தகப்பனுடைய பொறுப்பு பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டியது அவசியம். அப்போ தேவன் நம்முடைய பிதாவா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணணுக்கா, பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பது ஒரு தகப்பனுடைய அன்பு, அக்கறை, பொறுப்பு, இன்னும் இப்படியே சொல்லிக்க போகலாம். அப்போ ஒரு தகப்பனுடைய அன்புக்கும் தாயோடைய அன்புக்கும் வித்தியாசம் இருக்கும், ஆனால் ரெண்டுமே அன்பு தான். அப்போ தாயோட அன்பு எப்படி இருக்குன்னா, அவங்கள அன்பாவே சொல்லுவாங்க, அடிக்க மாட்டாங்க. தகப்பன் அடிக்க போனால் கூட தடுப்பாங்க. அந்த தகப்பன் என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சோ இல்லை திட்டியோ, இது ரெண்டு பேருமே அன்பு தான் காட்டுறது. ஆனால் அன்பு 2 வகையில் வெளிப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் 2 பேர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது நாம் தேவனுடைய பிள்ளையாகின பிறகு தேவன் நம்மை சிக்ஷிப்பது தேவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னாக்கா
தேவன் நம்மை நேசிப்பதால் சிக்ஷிக்கிறார். ஒரு பிள்ளையை ஏற்றுக்கொண்டாரு. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அப்போ நேசிக்கணும்னு என்ன பண்ணணும்? பிள்ளையை சீர்படுத்தணும். எபிரேயர் 12:6, Hebrews 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறவாத. மறுபடியும் அதை தான் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. ஏன்னா அவனோட உறவு எவ்வளவு பெருசுன்றது அங்க தேவன் அதை வெளிப்படுத்திட்டே வர சொல்லிட்டே வரும்போது, அப்போ எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தான் கொள்ளுகிறார், தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுகிற மகனை அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இது எல்லாமே என்னன்னாக்கா உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை நீங்கள் மறந்துடு. அப்போ இங்க பார்க்கும்போது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை நேசித்து அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் பரிசுத்தமாக்குறதுக்காகவும் தண்டிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இன்னும் நம்ம விளக்கமா பார்க்கும்போது, கர்த்தர் எவரிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து. அப்போ ஒரு தந்தை தன் பிள்ளையின் மீது அன்பு கூர்ந்து அவர்களை நல்வழிப்படுத்த, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, அவர்களை தண்டிக்கிறது போல கர்த்தரும் நம்மை அவர்கள் விசுவாசிக்கிறவர்களை நேசித்து அவர்களை பரிசுத்தமாக்க அவர்கள் செய்யும் தவறுகளை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்போ கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தண்டிக்கிறார். அப்போ அதுவும் நம்மளுடைய கையில் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் வரதில்லை. தேவன் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரு. தேவன் தான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு சத்தியத்தை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் புத்திர சுவிகார அவைத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இங்கே நம்ம பெருமை பாராட்டுக்கு எதுவுமே இல்லை. தேவன் தான் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அப்படி இருக்கும்போது அப்போ அவர் கீழ்ப்படிய வேண்டியது மட்டுமே நம்முடைய கடமை. கீழ்ப்படியாமல் போகும்போது சிக்ஷைகள் நமக்கு தேவைப்படுது, கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இது அவர்களுடைய நன்மைக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் செய்யப்படுகிறது. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் மறக்காதீங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம இதை பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய தண்டனையை எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஒரு புத்திமதியாக, அதாவது ஒரு பாடமாக நாம் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துறது நாம் பார்க்கணும். அப்போ இந்த புத்திமதியை நம்ம மறந்துடக்கூடாது. இது கர்த்தருடைய அன்பு, அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அவருடைய சிக்ஷை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சிக்ஷையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நம்ம அநேக விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம இங்கே பார்க்கும்போது, நீதிமொழிகள் 3:12, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். மறுபடியும் அதே தான், யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிக்ஷிக்கிறார். அப்போ தாம் நேசிக்கிற மக்களை அவர் நல்வழிப்படுத்தும்படிக்காக, நல்வழி காட்டுறதுக்காக இந்த காரியங்கள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த அன்பின் வெளிப்பாடு ஒரு தகப்பனுடைய அன்பு எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் கண்டிக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் எதுனா அவன் சொல்லி நேர்கிறாரு. ஆனால் அது எல்லாமே நம்முடைய நன்மைக்கு தான். ஏன்னா அது உலகத்தில் சொல்லுவாங்க, தகப்பன் இருக்கும்போது அந்த இது தெரியாது, இல்லாத பார்த்தா அதோட வெளியே அதிகமாக தெரியும். எக்ஸாம்பிள் எனக்கே நான் எங்கள் அப்பா அம்மா கூடலாம் அவ்வளோ இல்லை. கருத்து தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷம் இருந்தேன், அவ்வளோதான். மற்ற நேரத்தில் நான் வேறு தான். அந்த 4 வருஷத்துலேயே எங்கள் அப்பா எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் இன்றைக்கும் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் அந்த ஒரு வார்த்தை, அவர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை. அது இவனுக்கு இவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா, வெளியே விட மாட்டார், யாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகக்கூடாது. ஸ்கூலை விட்டு வந்தால் வீட்டில் வந்தால் மாடு இருக்கும், மாடு ஓட்டின்னு போயிடணும், அந்த மாடு தான் ஃப்ரெண்டு நம்மளுக்கு, வேறு யாரும் கூட மாட்டேன். ஏன் அப்போ யோசிப்பேன் நான், இன்னும் வேறு கூட இருக்கிறாங்களே ஃப்ரெண்டு, எல்லாம் நல்லா சுற்றுவாங்க. ஊருங்களெல்லாம் எப்படின்னாக்கா அந்த காலத்தில் டிவி எல்லாம் கிடையாது இல்லையா, ட்ராமா இருக்கும், அங்கங்கே ட்ராமா வைப்பாங்க, ஏதோ ஒரு பண்டிகை என்ன வச்சு எல்லோரும் போவாங்க நைட்டில். நான் போகணுன்னு ஆசையாக இருக்கும், விட மாட்டாங்க வீட்டில். அப்போ அப்படியே யோசிக்கணும், அப்போ எனக்கும் அந்த மாதிரி யோசனை, எல்லோரும் போகிறாங்க நம்மளுக்கு ஏன் அப்படி மாதிரி அப்படின்ற மாதிரி. அப்போ அது அன்றைக்கி விடாத கட்டுப்பாடாக வளர்த்துது, இனி பிரயோஜனமாக இருக்குது. நான் அன்றைக்கி எப்படியெல்லாம் யாரெல்லாம் போனாங்களோ அவங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா, முதலாவது விஷயம் கடவுளே தெரியாது, ரெண்டாவது விஷயம் உலகத்து பிரகாரம் மட்டும்தான் குடி, சின்ன வயசுலேயே எல்லாம் குடிச்சிட்டு அதை கீப் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த கட்டுப்பாடு அன்றைக்கி கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம தேவன் தெரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம பாவி, ஆனால் இருந்தாலும் தேவன் நம்மளுக்கு தெரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த கட்டுப்பாடு எங்கே ஆரம்பிக்குதுன்னா வீட்டில் தான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தகப்பன் சிக்ஷிக்கும் போது யாருமே வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இது எல்லாமே நம்முடைய நன்மைக்கு, அந்த கண்டித்தல் மூலமாக அவர்கள் ஞானமுள்ளவர்களாகவும் நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழவும் தேவன் விரும்புகிறார் சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ யோசித்து பார்க்கும்போது நம்ம இருக்கிறோமே எல்லாருமே தான், யாராவது நம்முடைய பிள்ளைகளை நேசிக்காது இருக்கிறோமா? நேசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நேசித்தா என்ன பண்ணணும்?
சிரிச்சுக்கணும். தேவைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், எல்லாமே அன்பாக வச்சுக்கிறோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அன்பு நான் ஏற்கனவே சொன்னது வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்பாக கொஞ்சுவாங்க. ஏன்னா என்னோட அன்பெல்லாம் கொஞ்சிறதெல்லாம் கிடையாது. தூரமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்போம். இன்னைய வரைக்கும் கூட உங்ககிட்ட உட்காந்து பேசுனதும் கிடையாது ஜாஸ்தி. ஏன்னாக்கா அவங்களுக்கு டைம் இருக்கும்போது எனக்கு டைம் இல்லை, இப்போ அவங்களுக்கு டைம் இல்லை, இப்போ எனக்கு டைம் இருக்குது, அந்த மாதிரி ஆயிடுது. ஆனாலும் கூட சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லை இது வேண்டாம், இது செய்யக்கூடாது, அது பண்ணியிருக்கும் போது அப்படி அதான் சொன்ன மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா வந்து இந்த வருஷத்தில் நான் ஒரே ஒரு தடவை தான் பையன் அடிச்சுக்கிறேன் ஜெய், சின்ன வயசில். அதுவும் அந்த ஒரு தடவை அடிச்சது மறுபடியும் அவன் அந்த இதுவும் பண்ணல. அந்த மாதிரி தேவன் வந்து தேவனுடைய வழியில் அவங்க வந்துட்டதுனால தேவன் பார்த்துக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து நேசிக்கிறதுனால தான் பிள்ளைய அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில வார்த்தையில் கூட நம்ம வாசிக்கிறது கூட பையனை அடிச்சார். அடிச்சார்னாக்கா ஏன் அடிச்சார்? பையன் இப்போயே அவன் சொல் பேச்சு கேட்காம போயிடக்கூடாது அப்படின்றதுனால அடிக்கிறோம். இப்போ அந்த அடிக்கிறோன்னு சொன்னால் அந்த அடி எதுக்கு தான்? அன்பு தான். அதுவும் ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, தன் மகனுக்கு தீங்கு என தெரிந்தும் அவங்க விரும்புகிறபடியெல்லாம் செய்ய அனுமதிக்கிறவங்களா, இல்லை அந்த தவறான வழியில் போகிற மகனை திருத்துவதற்காக அது விரும்பப்படலைன்னா கூட அவங்களை சிக்ஷிக்கிறது சரியா? அப்போ அந்த சிக்ஷிப்பின் பாதையில் நடத்துறது சரியா, இல்லை அவங்க கேட்குறதெல்லாம் செய்து போகிறது சரியானாக்கா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சிக்ஷிக்கிறதா சரி. நம்ம உலகத்தின் பிரகாரம் யோசிக்கணும். அதை இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் இல்லை ஒரு இடத்துல, உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் மீனை கொடுப்பீங்களா, மீனை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ தேவனை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லது யோசிக்கும் போது தேவன் எந்த அளவுக்கு யோசிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து மூணாவது பார்க்கும்போது, முதலாவது நம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாரு. ரெண்டாவது பிள்ளைகள் மேலே அன்பு வச்சாரு. இப்போ அன்பு வச்சா அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்வதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப நம்முடைய சரீரத்தின் பிரகாரம், அந்த உலக பிரகாரமாக சரீரத்தின் பிதாக்கள் வந்து நம்முடைய தகப்பன்மாரை சிக்ஷிக்கிறாங்க. கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறாங்க. அவங்களுடைய சிக்ஷிப்பு கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனா தேவனுடைய சிக்ஷிப்பு அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிற கொஞ்ச காலத்துல சிக்ஷித்தாங்க. ஆனா இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அப்போ நாம் அவர் போல ஏன் அப்படின்னாக்க பரிசுத்தமாகணும், தகப்பன் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மளையும் பரிசுத்தமா இருக்கணும். அப்போ அவருடைய ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போறார். அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டு ஒரு இயேசு கிறிஸ்துவோட சாயலுக்கு நம்மை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறது போல, இதாவாகி தேவன் பரிசுத்தம் இருக்கிறது போல நம்மளையும் பரிசுத்தமாவதற்காக சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ லேவியராகமம் 20:26 அது எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. இது இஸ்ரவேல் ஜனத்தை சொன்னார். அப்போ அதே இதுதான் நம்மளுக்கும் ஆவிக்குரிய சிலராக இருக்கு. நமக்கு கூட நம்மளை கூட என்ன பண்ணார்? ஏற்று சபைகளிலிருந்து பிரித்து எடுத்தாரு. பிரித்து எடுத்துட்டு அப்போ எதுக்காக பிரித்து எடுத்தாருன்னா நாம் பரிசுத்தமாவதற்காக. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ 1 தெசலோனிக்கர் 4:7-8, 1 தெசலோனிக்கர் 4:7-8. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்ப அவர் அழைத்ததே நம்மள எதுக்கு தான்? பரிசுத்தத்துக்கு தான். அசுத்தத்திற்காக அழைக்கல, பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறாரு. அதனால ஒரு சிக்ஷிக்கிறார் பரிசுத்தம் ஆவதற்காக. 8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தளின தேவனையே அசட்டை. அப்ப அந்த சிக்ஷையும் கண்டித்தலையும் அசட்டை பண்ணோம்னா யார் அசட்டை பண்றோம்? மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளிய தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். இப்போ நம்ம யோசிக்கணும், இப்போ இந்த சிக்ஷை நமக்கு எதோ வருதுன்னா அதை நம்ம அலட்சியப்படுத்துறோம்னா, அசட்டை பண்றோம்னா தேவனை அசட்டை பண்ற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க.
எல்லாவற்றிலும், எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி பரிசுத்தமாக இருந்து ஓட்டத்தை நம்ம முடிச்சாதான் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுவோம். கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறினாதான், ஏன்னா அந்த தேவனுடைய பிள்ளைகளாக முன்குறித்திருக்கிறார், இன்னும் அங்கீகரிக்கப்படல. அப்போ அங்கீகரிக்கப்படணும்னா இவ்வளோ காரியங்கள் நமக்குள்ள நடக்க வேண்டியது, கொஞ்சம் பரிசுத்தமாக ஆக வேண்டியிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 22:11, Revelation 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அப்போ நான் பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம வாழ்நாள் முழுக்க நம்முடைய மரணம் வரைக்கும் நம்ம பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொல்லவே முடியாது. பரிசுத்தம் என்ன ஆகுனா நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போயிட்டு இருக்கணும். அதனால தான் சொல்றேன், நீதி உள்ளவன், நான் நீதியாயிட்டேன், நீதிமான் ஆயிட்டேனாக்கா விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டேன். ஆனால் விசுவாசத்தினால நீதிமான் ஆகிட்டா போதாது, அந்த நீதிமானுடைய தன்மை தக்க வைக்கப்படணும். அது வேற சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். அப்போ தேவனுக்கு முன்பாக எப்படி நம்ம நீதிமானா நிற்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த நீதி உள்ளவன் என்ன பண்ணான், இன்னும் நீதி செய்துட்டே போகணும். அப்போ நீதி செய்யறதுனால எனக்கு எல்லாமே என்னதான் இருக்குது உலகத்தில், கஷ்டம் தான், துன்பம் தான், ஏமாற்றம் தான் நடக்கும். ஆனால் இருந்தாலும் கூட நீ உன்னுடைய உத்தமத்திலே நீ உத்தமாக இருக்கு, உன்னுடைய நீதியிலே நீ நீதியாக இருக்கும்படியும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி தான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? வெளிப்படுத்தல் 7:13, Revelation 7:13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இப்போ இந்த வசனம் நமக்கு அர்த்தம் தெரியலைங்களா? அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கே இருந்து வந்தாங்க? இப்போ வெள்ளை அங்கி தரித்துனா திரள் கூட்டத்தை பற்றி அங்கே பேசுகிறேன். அப்போது சபையை பற்றி பேசுகிறாரு, சபை பற்றி பேசிட்டு அப்புறம் திரள் கூட்டத்தை பற்றி பேசும்போது, அப்போ இவங்க எங்கேருந்து வந்தாங்கோ அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ இதெல்லாம் இது அடையாளப்படுத்துவது நமக்குன்னா நம்முடைய சிக்ஷை, நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய பாடுகள், அதன் மூலமாக தேவன் சிக்ஷிக்கிறார். அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்கவுங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்ஷைகள் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம மேலே நீதி உள்ளவர் இன்னும் நீதியாக போனோமோ, பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக போயிட்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு சிக்ஷையும் அதிகரிச்சுட்டே வரும், உபத்திரவங்களும் அதிகரிச்சுட்டு வரும். ஏன்னா இது நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லி. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க சத்தியத்தை விட்டு விலகி போனாங்க. போனதுனால தேவன் ஒருத்தர் அழைச்சிட்டாருன்னா அவ்வளோ ஈஸியாக விட மாட்டார், அழைச்சிட்டு வர விட மாட்டார். நம்மளே போகணுன்னா கூட விட மாட்டார். ரொம்ப நம்ம மனப்பூர்வமாக போனால் தான் விட்டுருவார். இல்லைனாக்கா நம்மளுடைய ஏதோ ஏனத்தான் போயிருந்தா எங்கள் அங்கே ஒரு தட்டுவார். என்னன்னாக்கா அதுதான் தோய்த்து வெளுத்தவர்கள், அநேக உபத்திரவத்தின் வழியாக தோய்த்து வெளுத்து சிக்ஷித்து மறுபடியும் நம்மளை கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படின்னா எதுக்குனாக்கா உலகத்தின் தகப்பனார் வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைகள் தோல் மேலே தூக்கி வைப்பாங்க. எதுக்குனாக்கா தான் பார்க்காத உலகத்தை தன் பிள்ளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ தேவன் என்ன பண்ணனா, தன்னை விட மேலே போக முடியாது, தன்னுடைய நிலைமைக்கு தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறாரு சொல்லிட்டு, தன்னுடைய மேன்மையாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு தேவன் ஆசைப்பட்டு நம்மளை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உபாகமம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் போகிறாங்கன்னா அவங்களோட பலத்தில் போல, தேவன் உடன் இருந்தார். தேவன் கூட இருக்கிறதுனால தான் இரவில் அக்னி ஸ்தம்பமும் பகலில் மேக ஸ்தம்பமும், அவர்களுடைய கால்கள் செருப்பு தேயில, வஸ்திரம் பழசாவல, இதெல்லாம் ஆவலைன்னு சொன்னால் இதுக்காக. அது ஒன்று சிக்ஷை கொடுத்துட்டார், 40 வருஷம் நீ தண்டனை அனுபவிக்கணும்னு நான் போனோம். ஆனால் அதே சமயம் அவருடைய அன்பு கூடவே இருந்தவங்க வழி நடக்கும். அதனால தான் சொல்கிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதனால நாம் பரிசுத்தமாவதற்கு கூட நம்மளை சிக்ஷிக்கிறார். அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய பிரயோஜனத்திற்காக, இது எல்லாமே நம்மளுடைய பிரயோஜனத்துக்கு தான். அதே வசனத்தில் தான் வருது, நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். எபிரேயர் 12:10. இப்போ அந்த சிக்ஷிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசாயா 54:7-8, ஐசாயா 54:7-8, ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்போ நம்முடைய வாழ்நாட்கள்ல நமக்கு தேவன் கொடுக்குற அந்த சிக்ஷை அல்ல கண்டிப்புன்றது எவ்வளவுதான் அவருடைய பார்வையில் இமைப்பொழுது.
ஒரு இமை பொழுது அவருடைய பாடல நான் உன்னை அப்புறம் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன். அப்ப அந்த சேர்த்துக் கொள்றதுக்காக கைவிட வேண்டிய அவசியம் இருக்கு. 8 அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன். அப்ப அந்த இமைப்பொழுது எவ்வளோ? ஒரு அற்ப காலம், ஒரு அற்பம். நம்ம எதுனா சொல்லுங்க, அது அற்பம், நமக்கு தேவையில்லாத இருக்கும். அந்த மாதிரி தேவனுடைய நம்முடைய காட்டுற கோபமோ அந்த சிக்ஷையோ அந்த அற்ப காலம் மட்டும்தான். ஆனாலும் அந்த கிருபை எவ்வளவு நல்லா இருக்குதா? நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று. நித்திய கிருபை, நித்தியத்துக்கு கொடுக்க போற கிருபைக்காக இப்ப கொஞ்சம் அற்ப காலம் விட வேண்டியது அவசியமா இருக்குது, சிக்ஷிக்க வேண்டியது அவசியமா இருக்குது என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் அப்படி சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 34